கையில தாலியோட வர்றாங்க. ஆமா ஆமா, கட்ட சொல்லுங்க. ஆஹா, அதே தாலிதான். எப்படிமா உங்களுக்கு முகூர்த்த முடியறதுக்குள்ள கட்ட சொல்லுங்க. சரி சரி. அம்மா, அங்க போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. போங்க போங்க. என் கால விடாதீங்க, நான் அந்த தகுதியை இழந்துட்டேன். அண்ணா, காணாம போன தாலி தான் திரும்ப கிடைச்சிடுச்சே. திரும்ப கிடைச்ச அவளுடைய திருக்கருணைங்க. கட்டுற நேரத்துல காணாம போனது நான் தொட்டதுனால வந்த வேலைங்க. வேணையா? வேணையோ விதியோ எனக்கே தெரியாம எங்கிட்ட இருக்கிற பெரும் குறையும். அறிவு இருந்தா பேசுற நீ. தாலி காணாம போறது புதுசா? நமக்கு கல்யாணமா எத்தனை வருஷமாச்சு? அப்பத்துல இருந்தே காணாம தான் போகுது. ஏன் அவ்வளவு பெரிய கோவில்ல அத்தனை கட்டுக்காவல் இருந்தோம், அகிலாண்டேஸ்வரியோட கழுத்துல இருந்த தாலியே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் கூட உன்னுடைய குறையோ? என் குறைதாங்க. எப்படி? நான் தொட்ட தாலி காணாம போயிடுச்சேன்னு இப்படி துடிக்கிறேனே. நான் தொடாம எத்தனையோ தாலி காணாம போயிருக்கேன். அப்பெல்லாம் இப்படி வருத்தப்பட்டேனா? என் தாய் கழுத்துல இருந்து கொண்டு போனாங்களே, அப்ப கூட நான் இப்படி துடிச்சிருக்கேனா? இல்லையே. அதுக்கெல்லாம் தண்டனையாத்தான் இப்படி ஒரு விளையாட்டு நடத்தி இனிமேலாவது எல்லாத்துக்குமா சேர்த்து கவலைப்படுறீ. இந்த தாலி திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடின்னு அம்பாள் எனக்கு உத்தரவு போட்டிருக்கா. இந்த சம்பவத்தை நான் அப்படித்தான் எடுத்துக்கிறேன். முடியுமா உன்னால? ஏன் முடியாது? அடி போடி பைத்தியக்காரி. ஆணையும் சேனையும் வச்சிருக்கிற பாளையக்காரர் இந்த திருட்ட கண்டுபிடிக்க முடியாம அசந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீ ஒருத்தி என்னடி பண்ண போற? நான் ஒருத்தியா ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து பாளையக்காரரை சந்திச்சு ஒண்ணு கத்தி இந்த திருட்ட அடியோட ஒழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தூண்டி விடுவாங்க. இந்த திருட்ட கண்டுபிடிக்கிறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துக்கிட்டேன். மற்ற பெண்கள் கழுத்தில் இருந்த தாலி போறது இருக்கட்டும், அந்த அகிலாண்டேஸ்வரி கழுத்தில் இருந்த தாலியே திருடினாலே, அப்பவாவது அந்த திருடனுக்கு அவ கடுமையான தண்டனை கொடுத்திருந்தாள்னா இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்குமா? அதுக்கும் அவளுதான் குற்றம் சொல்றீங்களா? ஏங்க, அவ தாலி திருட்டு போது அவளுக்கே தெரியாது நினைக்கிறீங்களா? வேற எப்படிப்பா? இதுவும் அந்த தேவியின் திருவிளையாடல ஒண்ணுங்க. எப்படி? மத்தவங்க தாலி திருட்டு போனப்பதான் இந்த பாளையக்கார பேருக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம தாலி திருட்டு போனாலாவது அதை கண்டுபிடிக்க தீவிரமா முயற்சி பண்ண மாட்டாரான்னு விளையாடி பார்த்தா. அதையும் அவளே கவனிக்கிட்டு நீங்க விட்டுட்டீங்க. இதுக்கு மேல அவ என்ன பண்ணுவா? இப்ப சொல்றீங்க, நீங்க மட்டும் அவ தாலியை திருநவனை கண்டுபிடிச்சு கடுமையா அன்னைக்கே தண்டிச்சிருந்தீங்கன்னா இதுக்குள்ள இந்த திருட்டு அறவே நின்று இருக்கும். சரிம்மா, இந்த கணத்துல இருந்து அந்த திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய தீவிரமான ஏற்பாடுகளை செய்ய சொல்றேன். மன்னிக்கணும் பெரியய்யா, அந்த திருடனை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. எதனால? இந்த தங்கம் வெள்ளி நகை நட்டுகளை திருடவனுங்க அதை அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க, உடனடியா உருக்கி உருவாக்கி விடுவானுங்க. என்ன பேசுறேன்? அகிலாண்டேஸ்வரிங்கிறது யாரு? அழியக்கூடிய நானா, இல்ல உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியா? அவ நிரந்தரி, நித்திய சுமங்கலி, நீங்காத பொட்டுடையாள். அவ திருமங்கல்யத்தை உருக்கவோ உருமாத்தவோ இந்த உலகத்துல ஒரு பய பிறந்திருக்கானா? அது முடியுமாயா? முடியாதும்மா, முடியாது. அந்த தாலி அதே உருவத்துலதான் இருக்கணும். இருக்கு, கண்டுபிடி, கிடைச்சிடும். சரி தாயே.
ஏன் இன்னும் நிற்கிறேன்? அந்த திருமங்கலத்தை கண்டுபிடிக்க உடனே ஏற்பாடு பண்ணுங்க. மன்னிக்கணும், அந்த அம்மா தான் ஏதோ ஆவேசத்துல பேசிட்டு போறாங்கன்னா நீங்களும் இப்படி ஆகாத காரியத்துக்கு உத்தரவு போடுறது. எது ஆகாத காரியம்? அந்த திருமாங்கல்யம் உருக்குலையாம இருக்கிறதாவே வச்சுக்கோ. அது ஒரு பெண்ணின் கழுத்துல தானே இருக்கும். நாம எப்படி போய்? இது என்னையா பெரிய விஷயம்? சில பெண் காவலர்களை ஏற்பாடு செய்யுங்கள். கோவிக்கலாகாது. எல்லா திருமாங்கலையும் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது என்ன பாரு? அது என்ன? நமது பாளையத்தின் சின்னம். அம்மனுடைய கழுத்திலிருந்து களவு போயிருக்க திருமாங்கல்யம் அது என்னுடைய மூதாதையர்களாக வேண்டுதல் பேர்ல அம்மனுக்கு காணிக்கையா செலுத்தப்பட்டது. இந்த சின்னம் அதுல கண்டிப்பா இருக்கும். அதை கொண்டு நிச்சயமா கண்டுபிடிச்சிடலாம். அப்படி கண்டுபிடித்து விட்டால் அந்த கள்வன் யாராக இருந்தாலும் சரி, அவன் தலையை வெட்டி இன்ன குற்றத்திற்காக இவ்வளவு பெரிய கொடுந்தண்டனைக்கு ஆளாயிருக்கிறான் என்ற அறிவிப்போடு ஊர் நடுவில் காட்சி பொருளாக வையுங்கள். கூடி சீக்கிரம் நம்ம ஊர்ல எவன் உள்ள போகுதோ அதை எந்த இடத்துல கண்காட்சியா வச்சு போறாங்களோ. கனவு கண்டு எழுந்து ஓடி வரியா? கனவா? நேத்துக்கு உன் பொஞ்சாதி பாளையக்காரரை பார்த்து போட்ட போடி இருக்க, அதனால வந்த தடனை. ஆமண்ண, நம்ம ஊர் கோயில் அகிலாண்டேஸ்வரி கழுத்துல இருந்த திருமாங்கலித்த திருடிட்டானுங்கள, அந்த குத்தத்துக்காகத்தான் இந்த தண்டனை. உங்க பாளையக்காரரும் பரிசோதனையும் அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுடா. நில்லுனே. ஏன் நடக்காது? அடச்சை, ஊர்ல இருக்கிற பெண்களுடைய எல்லா திருமாங்கல்யமும் ஒரே மாதிரியா தான்டா இருக்கும். அப்படிங்களா? இத பாரு, நல்லா பாரு. பாத்துக்கிட்டியா? என்ன இது? என்ன இது? பரம்பரை பாளையக்காரருடைய அதிகார சின்னம். இருக்கட்டுமே, கேளுனே. அம்பாள் தாலி தீட்டு போச்சே, அந்த தாலியிலேயே இதே சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குதான். அவரை விட்டுடுங்க, அவரை விட்டுடுங்க. அண்ணா, அண்ணா, அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கியம்மா? ஏம்மா, இன்னைக்கே நம்ம ஊரை விட்டு புறப்பட்டுருவோமா? ஒண்ணுல காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி இவங்களெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்தோம்னா நமக்கு ஏதோ ஒரு தாலி பாக்கியம் கிடைச்ச மாதிரியா இருக்கும். இப்ப நீதாம்மா என்ன காப்பாத்தணும். எப்படி முடியும்? காப்பாத்திக்கிறதுக்கு அவளே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தாளே, விட்டுட்டீங்களே. எப்பம்மா? நான் தொட்ட தாலி கட்டுற நேரத்துல காணாம போச்சுல்ல, அதுக்கு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற எந்த குறையோன்னு சொல்லி சொல்லி துடிச்சேனே, என் சரீரமே பதறிச்சு. அத பார்த்தாவது நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அப்பவே பரிகாரம் தேடி இருக்கலாமே. அது எங்க இப்பவாது உண்மை சொல்லுங்க, கல்யாண வீட்டுல காணாம போன தாலிய கூட திருந்தறதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அந்த நேரத்திலையும் திருடிட்டு அந்த பழி அந்த அறியா பொண்ணு குறைச்சி மேல சுமத்துனீங்களே, அதுக்கப்புறம் அவ சும்மா இருப்பாளா? பார்த்தா இந்த ஜென்மாக்களுக்கு இந்த முறையெல்லாம் சரிப்பட்டு வராது. ஓடுறி பாளையக்கார வீட்டுக்குன்னு என்ன விரட்டினா, போடுறா உத்தரவுன்னு அவனை விட்டு சொல்ல வச்சா, கழுத்துக்கு வந்துடுச்சு கத்தி. இனி அவ மனசு வச்சாலுடைய வந்த கத்தை யாரால விளக்க முடியும்?
நீ மனசு வச்ச அவ மனசு வைப்ப அம்மா. நானா? ஆமாம்மா, அவளுக்கு நீ ரொம்ப வேண்டப்பட்டவ. உன் ரூபத்துல வந்து பல பேரை பல ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கா. நீ என்ன காப்பாத்த கூடாதா? எப்படிங்க? சொல்றம்மா, சொல்றேன். இந்த தாலியை கொண்டு போய் அம்பாள் சன்னிதானத்துல உண்டியல் இருக்குமே அதுல போட்டுட்டு 2ஆம் பேருக்கு தெரியாம ஓடியாந்துருமா, ஓடியாந்துருமா. தாலிய போட்டுடலாம். ஆனா தெய்வத்தின் கழுத்திலேயே கைய வச்ச திருடனுக்கு பொண்டாட்டிங்கிற நினைப்பு என்ன கொண்டுகிட்டு இருக்கே. அந்த உணர்வை கொண்டு போய் எந்த உண்டியல்ல போடுவேன்? அப்போ என் தலை போக வேண்டியதானா? அந்த கோலத்தை பார்க்க நான் உயிரோடு இருப்பேனா? வேற எப்படிம்மா? நீங்க திருடி கொண்டு வந்த அந்த தெய்வ தாலியோட போய் அகண்ட காவிரியில அடைக்கல புகுத்துருவேன். அம்மா, நீ சாக கூடாது. நான் திருட்டு போய நேரா பாளையக்காரர்கிட்ட போறேன். அம்மன் தாலியை மட்டும் இல்ல, ஊர்ல காணாம போன தாலி எல்லாம் நான் தான் திருண்ண, என் தலையை சீவன்னு என்னையே ஒப்பு கொடுத்துட்டு வந்துடுறேன். உன் முடிவை மாத்திக்கமா? என் முடிவுதான். நீங்களும் மனம் மாறி அந்த மாத்தத்தை அவளை ஏத்துக்கிட்டு மனம் இறங்கிட்டான்னா அதுக்கு தக்க முடிவு அவளே எடுத்துக்கிட்டோம். அண்ணா, அண்ணா, நில்லுங்களா. உம்மிடத்துல ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா நீர் போயிட்டே இருக்கிற. அப்படி என்னங்க பெரிய விஷயத்தை கேட்டு போறீங்க? கேளுமே. இன்னைக்கு அம்பாள் அகிலாண்டேஸ்வரியுடைய ஜென்ம நட்சத்திரம் இல்ல, நவராத்திரி சிவராத்திரின்னு முக்கியமான விசேஷமும் இல்ல. அதை விடுங்கன்னா அம்பாளுக்கு பிரீத்தியான வெள்ளி செவ்வாயும் இல்ல. சனிக்கிழமையான இன்னைக்கு 6 பேர் போய் காவேரியில ஜலம் கொண்டு வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு அழைச்சிட்டு போறீர. என்னங்கன காரணம்? ஓய், இத நீர் என்னட்ட கேட்டுட்டீர். இதையே நான் போய் பாளையக்காரன் கேட்க முடியுமா? பாளையக்காரர்கிட்டயா? ஆமாங்கண்ணே. பொழுது விடியறதுக்கு முன்னாடி ஒரு அரண்மனை சேவை ஓடி வந்து பாளையக்காரன் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னா பாதம் பூமியில படாம ஓட்டமா ஓடுனேன். பாளையக்காரன் பார்த்து, ஓய் நீங்க 6 பேரை அழைச்சும் போங்க, காவேரியில 6 கூட ஜலம் எடுத்து அம்பாளுக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும், நானும் வந்துட்டு உத்தரவு போட்டார். எதுக்கு சொல்றாரு, என்னத்துக்கு சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல. மண்டையை போட்டு குறைஞ்சிட்டு இருக்கேன். ஓய், இது பெரிய இடத்து விஷயங்கண்ணா. புரியறது சொல்லியோ, வாய பொத்திட்டு பேசாம வாரும். அண்ணா, காப்பாத்துறீங்க. திருந்தவன் நான் இருக்கிறப்போ நீ எதுக்காகமா சாகணும்? இல்லைங்க, நான் சொல்றதை கேளுமா, நான் சொல்றதை கேளு. திருடன் ஒருத்தனுக்கு அரசாங்கமோ ஆண்டவனோ தண்டனை கொடுக்கறத விட தனக்கு தானே தண்டனையை விதிச்சுக்கிட்டானா அவன் திருந்திட்டான்னு தான் நம்ம அர்த்தம். அதனால மாங்கலித்த கூட 2ஆம் பேருக்கு தெரியாம உண்டியில போட்டுட்டு எந்த கை திருடிச்சோ அந்த கைய வெட்டி அம்மனுடைய பாதத்துல காணிக்கையா செலுத்திட்டு வரப்பா. என்ன நம்புப்பா, என்ன நம்பு. திருமாங்கலித்த கூட திருமாங்கலி எங்க? காவேரியில விழுந்தியே, தண்ணியோட திருமாங்கல்யம் போயிடுச்சா? எப்படி போனா என்னங்க? ஒரு பொண்ணோட கழுத்துல இருந்து திருமங்கலி காணாம போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த ஆபத்து நீங்க அதை நம்பாலே சொல்லிட்டாங்க. என்ன நீயா குதிக்குன்னு அவ சொன்னா இவ சொன்னான்னு கேட்டுக்கின்னு இருக்கிய? உன் புருஷன் திருடு நானா? திருநையா, ஆபத்து வந்துச்சா? வந்துச்சு. திருந்துட்டியா? திருந்திட்டேன். ஆத்தாளுக்கு கருணை பிறந்திருக்குமா? பிறந்திருக்கும். அந்த கருணையை எப்படிமா காட்ட போறேன்னு கோயிலுக்கு போய் ஆத்தா கால புடிச்சு கேட்காம இங்க குந்தி அழுது என்ன பிரயோஜனம்? நான் எப்படி போவேன்? என் திருமங்கலி காணாம போயிடுச்சு.
உன் புருஷன் திருந்திட்டார். அது சத்தியமா இருந்தா அதே மாங்கல்யத்தை ஆத்தாலே உன் கையில திருப்பி கொடுத்துரும். போ போமா. நீ என்னையா நிக்கிற? நீ தானே போகணும். போ. கொஞ்சம் நில்லுங்கம்மா. இப்படி வாங்கம்மா. மன்னிக்கணும். இப்படி வாங்கம்மா. விஷயத்தை சொல்றேன். சீக்கிரம் வாங்கம்மா. பாளையக்கார உத்தரவுப்படி அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்க போகுது. அவரு இப்ப வரப்போறாரு. அவருடைய உத்தரவு இல்லாம அம்பாளுக்கு அபிஷேகம் முடிகிற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்ப கூடாதுமா. அவரே வந்துட்டாருமா. நீ எப்படி இங்கே நிக்கிற? நீங்க வர போறதா சொல்லி இங்கே இவங்களை தவிர வேற யாராவது 2 பேரா வந்தாங்களா? வேற யாரும் வரலீங்க. இவங்க கூட இப்பதான். இவர் என் வீட்டுக்காரருங்க. உன் கழுத்துல திருமங்கலத்தை காணமேம்மா. இப்பதாங்க நான் காவேரியில விழுந்து அது காணாம போச்சு. அதான் அவ கிட்ட கேட்டுட்டு போலாங்க. கணிக்கணும். அபிஷேகத்துக்கு வேண்டியல தயார் பண்ணிட்டோம். காவேரியில தானே விழுந்தேன். காவேரியில தானே விழுந்தேன். காவேரியில இருந்து ஜலம் கொண்டுட்டீங்களா? அப்படி 6 கூட கொண்டுட்டோம். வாங்க வாங்க. அம்மன் கழுத்துல விழுந்திருக்கிற திருமங்கலத்தை எடுத்துட்டு வாங்க. திருமங்கலத்தை உன் கையில வாங்கிக்க. இது உன் கையாலேயே உன் மனைவி கழுத்துல போடு. நீங்க 2 பேருமா தம்பதிகளா நின்று இந்த அம்மன் சன்னிதானத்திலேயே என் பரம்பரை நல்லா இருக்கணும்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயா, அவ கழுத்துல இருந்து இந்த திருமங்கலத்தை திருண்ண பாவிதான் ஐயா. எனக்கு எல்லாம் தெரியும்பா. அம்பாளே எனக்கு சொல்லிட்டா எல்லாத்தையும். ராத்திரி வந்து நாளைக்கு காலையில காவேரி ஆத்தங்கர்ல இருந்து 6 குடம் ஜலம் கொண்டு வந்து எனக்கு திருமஞ்சனம் பண்ணு. அப்போ காணாம போன என்னுடைய திருமங்கல்யம் கிடைக்கும். அந்த நேரத்துல அந்த திருமங்கல்யத்தை திருடுனவனும் அவருடைய மனைவியும் அங்க வருவாங்க. அவன் மனைவி என்னுடைய பரம பக்த. அவ கழுத்துல தாலி இல்லாம இருப்பா. அவள் அந்த படத்துல என்னாலேயே பார்க்க முடியாது. அதனால இந்த திருமங்கல்யத்தை அவ புருஷன் கையில கொடுத்து அவன் கையாலேயே அவ கழுத்துல போட சொல்லு. அது மட்டுமல்ல அவன் திருந்திட்டான். அவருக்கு நீ எந்த தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொன்னா. அதோட உங்க குடும்ப காலாகாலத்துக்கு நல்லா இருக்கிறது என்னால் அந்த உதவிகள் எல்லாம் செய்யறாரு உத்தரவு போட்டார். அம்பாளே மன்னிச்சதுக்கு பிறகு மன்னாதி மன்னன் எங்கப்பா என்ன எங்க போடுப்பா